மூன்று ராஜ்யம் இருக்கிறது. அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் என்றும், பரிசுத்தவான்களுடைய ராஜ்யம் என்றும், பிதாவின் ராஜ்யம் என்றும் மூன்று ராஜ்யம் இருக்கிறது. அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் என்று சொன்னால் பெந்தகோஸ்தே பண்டிகையை தான் குறிக்கும். பெந்தகோஸ்தே பண்டிகையில பரிசுத்தாவினர் வந்தார்ல, அதுதான் இயேசு கிறிஸ்துடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை குறித்து தான் மத்தேயு 16ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் இங்கே நிற்கிறவர்கள் சிலர் மரணத்தை விசுவாசிப்பதில் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஏன்னா பெந்தகோஸ்தே பண்டிகையில யூதாஸ் காரியத்தும் இல்ல, மற்ற சிஷ்யர்கள்லாம் மறிக்கல. அந்த விஷயத்தை தான் இயேசு நாசுக்கா சொல்லுகிறாரு. மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் இங்கே நிற்கிறவர்கள் சிலர் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை அப்படின்னா, மற்ற சிஷ்யர்கள் நீங்க மறிக்க மாட்டீங்க, யூதாஸ் காரியத்தை அந்த நாட்கள்ல மத்திருப்பான் என்கிறதை குறித்து தான் இயேசு அந்த மத்தேயு 16ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல சொல்றாரு.